கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜி, அமைச்சர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன், நகராட்சித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மதுரை மேற்கு தொகுதியில் பெத்தானியாபுரத்தில் 2 தெருக்கள் வழியாக 110 kV தாழ்ந்த நிலையில் கை எட்டும் தூரத்தில் இந்த மாதிரி மின் வடித்தளம் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் கொடுத்திருந்தேன். இப்போ அது எல்லாமே போட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு 3.4 கோடி அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அது எப்பொழுது நிறைவேற்றப்படும்? 2 ஆண்டுகளாக அதே சொல்லிட்டு இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலையிட்டு அது முடித்து கொடுப்பாரா என்று மாண்புமிகு பேர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிக்கிறார். நீங்க கேட்டு யாரும் மறக்க மாட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மேற்கு தொகுதியில் 218 புதிய மின்வாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 3 புதிய துணை மின்நிலையம் அமைப்பதற்கான பணிகளையும் துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையும் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான பணிகளை துறையின் ரீதியாக மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவாளம் ஊராட்சி சின்னையாச்சத்திரத்தில் அண்மையில் அரசு அறிவித்த துணை மின் நிலையத்தை விரைந்து செயல்படுத்தி கொடுத்தால் அருகாமையுள்ள புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு கால்நடை பண்ணை, புதிதாக அமைய உள்ள முள்ளூர் துணைக்கோள் நகரம், புதுக்கோட்டை சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்ட பணியை நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடர அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அந்த துணை மின் நிலையத்திற்கு 2 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின் வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. 250 துணை மின்நிலையங்களும் அதற்கான துணை மின்களும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதை விரைவில் அதற்கான பணிகளை துறை ரீதியாக தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 86, மாண்புமிகு உறுப்பினர் திரு இ. கருணாநிதி, மாண்புமிகு கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு